கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் இந்த இவிஎம் மோசடி குறித்து செய்திலாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5 மிஷின் வேலை செய்யலை, 2 பூத்துகளில் சில சிக்கல்கள்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு கருத்தை பார்த்தோம். ஆனால் இன்றைய தினம் தேர்தல் ஆணையம் ஒரு கருத்தை கூட சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் இல்லை, 14 மிஷின் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இப்படி பார்க்குறீங்க சார்? இது விஷயமாக தெளிவாகவே 2 நாட்களாக நான் உட்பட பலர், குறிப்பாக நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமுடைய ஆலோசகர் பொன்ராஜ், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டத்துறை செயலாளர் என்ஆர் இளங்கோ உட்பட நாங்கள் மிகைப்படுத்தி பேசலை, நடந்ததை தான் சொல்கிறோம். நடந்ததை சொல்கிறதுக்கு இவ்வளவு குளறுபடி பண்ணுறாங்க. அப்புறம் தேர்தல் ஆணையம் எப்படி குளறுபடி பண்ணாமல் இருக்கும்? தேர்தல் ஆணையர் சென்னைக்கு நம்முடைய சென்னை மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர், அவருடைய அறிக்கையை பார்த்தேன், எந்த குளறுபடியுமே இல்லைன்னு சொல்கிறார். அப்போ நேற்றைக்கு பூத் எண் 258ன்னு சொல்கிறாங்க. 208 258 இருக்கு. அதில் அந்த முகவரி இருக்கக்கூடிய டேக் வெறுமனே இருக்கு. ஒரு இதில் புதிதாக இருக்கு, புதுசாக இருக்கு. ஒரு இதில் அந்த வாக்கு பதிவு நடக்குதுல்ல, ஓட்டு போடுறோம்ல, அந்த இதுவும் கட்டணம் அது விழுந்தோன்னா யாருக்கு விழுந்துன்னு காட்டு விவிபேட் ரெண்டுமே இயங்கலைன்றாங்க. இவிஎம் ஒரு மிஷினே இயங்கலை. மொத்தம் 14 மிஷின் எடுத்துக்கொள்ளப்பட்டதில் 5 மிஷின்களில் இந்த வகையான கோளாறுகள் இருக்கிறது. இது மிஷின் அப்படியே தான் இருந்துச்சுன்னா அது அப்படியே தான் இருந்துச்சு, கோளாறு இருந்துச்சான்னு தேர்தல் ஆணையம் மறுப்பு சொல் அப்ஜெக்ஷன். திமுக சார்பாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டத்துறை செயலாளர் என்ஆர் இளங்கோ தேர்தல் ஆணையத்துக்கு உடனடியாக எந்தெந்த பூத்தில் என்னென்ன வகையான மிஷினில் எந்தெந்த வகையான ஃபால்ட்டு கோளாறு இருந்ததுன்றத தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 30% 14 மிஷின்கள் வெரிஃபிகேஷனுக்கு, செக் அண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எடுக்கப்பட்டதில் 30% கோளாறு இருக்கு அப்படின்றது தெளிவாகவே புகார் மனுவாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புகார் மனுவை ஏற்றுக்கொண்டு இங்கே மீண்டும் தேர்தல் நடத்துவதுதான் உண்மையான தேர்தல் ஆணையத்தின், ஜனநாயக நாட்டுடைய தேர்தல் ஆணையத்துடைய வேலை. ஆனா தேர்தல் ஆணையம் இங்க எப்படி இருக்கு? தேர்தல் ஆணையரும் தேர்தல் ஆணையமும் இன்றைக்கு பாஜகவுடைய அணிகளில் ஒரு அணியா இருக்கு. பாஜகவுடைய பிஜேபி அணி மாதிரி, பிஜேபி அணியில இளைஞர் அணி இருக்கிற மாதிரி, பிஜேபி வழக்கறிஞர் அணி இருக்கிற மாதிரி, பிஜேபியின் தேர்தல் அணின்னு இருக்கு. தேர்தல் ஆணையமே அப்படிதான் இருக்கு. நான் பகிரங்கமாக குற்றம் சொல்றேன் இல்லையா? தேர்தல் ஆணையர்கள் தேர்வு செய்யப்படுற முறையில யோக்கியம் இருக்கா? உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவர் இருந்ததா தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ய வேண்டும் என்ற விதிமுறை ஏன் மாற்றப்பட்டது? தேர்தல் ஆணையர்கள் நடுநிலைமையா செயல்படுறாங்களா? எதிர்கட்சியில் கொடுக்கக்கூடிய புகார்களை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்குதா? நேற்றைக்கு 14 இயந்திரங்கள், இவி இயந்திரம் பயன்படுத்தப்பட்ட, தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட, குளத்தூரில் பயன்படுத்தப்பட்ட இந்த இவிஎம் இயந்திரங்களில் 5இல் கோளாறு இருக்கிறதாக மெய்ப்பிக்கப்பட்டது. மெய்ப்பிக்கப்பட்டதுக்கு பின்னாடியும் தேர்தல் ஆணையத்துடைய சென்னை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் சரியாக இருந்துச்சுன்னு சொன்னா அப்ப எங்கே போய் நம்ம நீதி கேட்பது? விவிபேட் என்ன வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தால் உச்ச நீதிமன்றம் அதை கருத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கு. தேர்தல் ஆணையத்தை பற்றி, தேர்தல் ஆணையத்தின் தில்லுமுழுகள் குறித்து, தேர்தல் ஆணையத்தின் நம்பத்தன்மையை குறித்து பல்வேறு மாநிலங்களில், இந்தியாவில் பல்வேறு வழக்குகள் உயர் நீதிமன்றங்களில், உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. தேர்தல் ஆணையத்தை கண்மூடித்தனமாக உச்ச நீதிமன்றம் நம்புது. எப்படி ஜனநாயகம் செழிக்கும்? சுதந்திர இந்தியாவில் 78 ஆண்டுகள் ஓடிவிட்டது.
இருக்கிற அமைப்புகளிலே இந்த ஜனநாயக தேர்தல் முறை தான் சிறந்தது என்ற அடிப்படையில் குறை இருக்கு, நிறைய இருக்கு. ஆனா இருக்கிற அமைப்புகளில் இந்த டெமோக்ரஸி, இந்த ஜனநாயக தேர்தல் முறை தான் சரியான தேர்வு என்று நம்முடைய முன்னோர்கள் ரத்தம் சிந்தி தியாகம் பண்ணி உயிரை கொடுத்து இந்த சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுத்து அதன் மூலமாக ஒரு ஜனநாயக அமைப்பு உருவாக்கி அந்த ஜனநாயக அமைப்பு மூலமாக எல்லோரும் நாட்டு மன்னர் அடிப்படையில் நம்ம அனைவருக்கும் வாக்குரிமை கொடுத்து அந்த வாக்குரிமை அடிப்படையில் நம்முடைய ஆளுகின்ற பிரதமரை முதலமைச்சரை தேர்வு செய்யக்கூடிய உரிமைகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த உரிமையை இன்றைக்கு சர்வதிகார பாதையில், பாசிச பாதையில் எதேச்சதிகமாக தான் நினைக்கிறவங்க தான் எம்எல்ஏ வர முடியும், தான் நினைக்கிறது தான் முதலமைச்சர் வர முடியும். இந்த நாட்டை ஒரு சர்வதிகார நாடாக ஜனநாயகத்தின் போர்வையில் மாற்ற தேர்தல் ஆணையமும் பாஜகவும் துடிக்கிறது என்பது நமக்கு எல்லாம் தெரியுது. இவிஎம் தடை செய்யாம இந்தியாவில் ஜனநாயகம் வளராதுங்க. இவிஎம் மிஷின்ல தேர்தல் நடத்த வரைக்கும் தில்லுமுள் நடக்கும். இல்ல, பிரதமர் அவர்கள் இப்போ என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் ஆணையம், இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம் உச்சபட்ச ஜனநாயகத்தை கொண்டதுன்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க. உச்சபட்ச ஜனநாயக அமைப்பை கொண்டதுதான் தேர்தல் ஆணையம். அது ஒன்றும் மாற்றம் இல்லை. அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது அது ஒரு அட்டானமஸ் பாடி, தன்னாட்சி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னைக்கு தன்னாட்சியா இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாத்தையும் நீங்க உங்களுடைய பாஜக கட்சிக்குள்ள கொண்டு போய் சேர்த்துட்டீங்களே. புலனாய்வுத்துறை சிபிஐ இன்னைக்கு தன்னாட்சி அமைப்பா செயல்படுதா? செல்ஃப் அட்டானமஸ் பாடி எல்லாத்தையுமே நீங்க உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிட்டீங்க பிஜேபி. பிரதமர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடிய ஏவலாளியாக, கூலி ஆட்களாக தேர்தல் ஆணையம் பயன்படுத்தப்படுகிறது, தவறாக பயன்படுத்தப்படுகிறது, அதிகாரம் துஷ்பிரயோகம் பண்ணப்படுகிறது. தேர்தல் ஆணையத்துக்கு உச்சபட்ச ஜனநாயகத்துல அதிகாரம் உண்டு. ஆனா அந்த அதிகாரம் இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிறதா? பல்லில்லாத தேர்தல் ஆணையமாக இருக்கிறது. பல்லில்லாத பாம்பு மாதிரி தேர்தல் ஆணையம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களுக்கு சேவகம் செய்யக்கூடிய அமைப்பாக தேர்தல் ஆணையம் சுருங்கி விட்டது. அதிகாரம் இல்லாத ஒரு அமைப்பாக பிரதமர் என்ன நினைக்கிறாரோ, ஆளும் அரசு என்ன நினைக்கிறதோ, பிஜேபி என்ன நினைக்கிறதோ, ஆர்எஸ்எஸ் என்ன கருதுகிறதோ அதை செயல்படுத்தக்கூடிய ஆணையங்களாக புலனாய்வுத்துறை, அமலாக்கத்துறை, எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்காக அமலாக்கத்துறை, தனக்கு வேண்டாதவர்களை இன்னைக்கு பினராயி விஜயன் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். கேரளாவுடைய முதலமைச்சர் இடதுசாரி. திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். குளத்தூர்லே திமுக தலைவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் உடைய சதி. அந்த ஆர்எஸ்எஸ் சதி திட்டத்தை நிறைவேற்றுகின்ற ஆணையமாக தேர்தல் ஆணையம் பகிரங்கமாக குற்றம். எதிர்கட்சியை மக்கள் புறக்கணிக்கிறாங்க, அவங்க ஜனநாயக முறையில் வாக்களிச்சாங்கன்னா தேர்தல் ஆணையம் மீது சந்தேகத்தை கிளப்புங்கன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. தேர்தல் ஆணைய எதிர்கட்சிகள் தோற்கடிக்கப்படல, மக்களால் தோற்கடிக்கப்படல, தேர்தல் ஆணையத்தால் தோற்கடிக்கப்படுகிறது. இவிஎம் தடை செய்யாமல் நீட்டை எப்படி தடை செய்தால்தான் சாதாரண சாமானியமான ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் சமூக நீதியை பெற முடியும், டாக்டரா வர முடியும். எதிர்காலத்தில் நீட் தேர்வு தொடர்ந்து நடந்தால் மாணவர்களுடைய எழுச்சி நடந்துச்சு. இப்ப மாணவர்கள் போராட்டத்துக்கு அடங்கியிருக்கு ஒன்றிய அரசு, விவசாயிகள் போராட்டத்தை அடங்கிறது, குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக இங்கே நாட்டில் கிளம்பிய அந்த போராட்டத்துக்கு அடங்கினது. இப்பொழுது மீண்டும் சொல்றேன், இவிஎம் எதிர்த்து பேன் இவிஎம், இவிஎம் மிஷினை தடை செய் அப்படின்னு சொல்லாம, இவிஎம் தடை செய்யாம மீண்டும் பழைய வாக்குச்சீட்டு முறைக்கே தேர்தலை நடத்தாம இங்க ஜனநாயகம் இருக்காது. இந்த நாடு சர்வதிகாரம் நகர மாட்டாங்க சார், இந்த கருத்து வைக்க மாட்டாங்க. இதை கண்டுபிடிச்ச ஜப்பான் நாடு, இந்த இவிஎம் இயந்திரத்தை கண்டுபிடிச்ச ஜப்பான் நாடு. இந்த இவிஎம்ல ஃப்ராடு இருக்கு, எங்க நாட்டில் பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லி குப்பையில தூக்கி எறிஞ்சதுக்கு முன்னாடி அவன் கண்டுபிடிச்சு குப்பையில தூக்கி போட்ட கண்டுபிடித்தவன் யாரோ இந்த இவிஎம்ங்கிற மிஷினை அவன் குப்பையில தூக்கி போட்டுட்டு அவன் நாட்டில் அச்சீட்டு முறையில் தான் தேர்தல் நடக்குது. ஆனா நீ குப்பையில இருந்து கொண்டு இங்க நடத்துறீங்க. நம்ம விட பொருளாதாரத்தில், கல்வியில், விஞ்ஞானத்தில் செவ்வாய் கிரகத்தில் போய் தண்ணீர் இருக்கா, குடியிருக்கலாமா, அபார்ட்மெண்ட் கட்டலாமான்னு இருக்கேன். நீங்க உட்காந்துட்டு இன்னும் செவ்வாய் ராசி பார்த்துட்டு இருக்க, அவனுக்கு செவ்வாய் தோசை இருக்கு அப்படின்னு உட்கார்ற நாடு இந்த நாடு. அப்புறம் எப்படி நீ இவனை ஏமாத்துவ? இவிஎம் மிஷினை கொண்டு அந்த நாடுகளில் செவ்வாய் கிரகத்துக்கே போயிட்டு வந்த நாடுகளில் இந்த இவிஎம் மிஷின் தூக்கி எறிங்கன்னு சொல்லிட்டு இவிஎம் மிஷினை பயன்படுத்தல. விஞ்ஞானத்தின் உச்சியில் இருக்கிறான், நீ இன்னும் செவ்வாய் கிரகத்துக்கு காமிச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கிற.
பல கோடி மக்களை ஏமாத்திக்கிட்டு ஜோதிடத்தின் பேரால உட்கார்ந்துருக்கிறவன் நீ எப்படி இவிஎம் இயந்திரத்தை காமிச்சு ஏமாத்துற? அதில் இவிஎம் தடை செய்யப்பட வேண்டும். சென்னை குளத்தூரில் சாம்பிளுக்காக எடுக்கப்பட்ட 14 மிஷின்ல 5 இவிஎம் இயந்திர கோளாறு இருக்கு. அதனால திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட முன்னேற்ற கழக கட்சி இப்ப அரசு இல்லை. என்றைக்கும் தமிழக மக்களுடைய அரசு தான் திமுக, மக்களுக்கான அரசு. அதனால திமுக அரசுன்னு சொல்றேன். ஆனா நீங்க குளத்தூரில் செய்த போன்று 108 தொகுதியில தாவேகா ஜெயிச்சுன்னா 5% கூட தாவேகாக்கு ரசிகர் கிடையாது விஜய். ஏன்னா கேட்டா 17% ஓட்டு அதிகம். நான் கணக்கு போட்டது 10லேருந்து 15% தான். இந்த மீதி எல்லாம் ஜெயிச்சதெல்லாம் ஃப்ராடு, பித்தலாட்டம். இந்த பித்தலாட்ட வேலை தான் இவிஎம் இயந்திரத்தால் நடந்திருக்கு. தந்திரத்தில் ஜெயிச்சிருக்காரு. அதனால் 108 தொகுதிக்குமே திரும்ப தேர்தல் நடத்தணும். தாவேகா அரசுக்கு முதலமைச்சர் விஜய்க்கு தைரியம் இருந்தா 108 ராஜினாமா பண்ணி நில்லுங்க பாப்போம், வெற்றி பெறுங்க. மக்கள் செல்வாக்கு இருக்கு. மக்கள் எங்களை தூய சக்தியை துரத்தி அடிச்சுட்டாங்க. தூய சக்தின்றீங்களே, தூய சக்தி 108 இடங்கள்ல இவிஎம் இயந்திரம் இல்லாம தேர்தலை சந்திக்க தயாரா ராஜினாமா பண்ணிடுவாங்க. மதிமுக எம்எல்ஏவை குதிரை பேரம் பேசி அவங்களே சொல்லிட்டாங்க. திமுக தலைவர் ஸ்டாலினை பார்த்து அவங்களே நேற்று பேசியிருக்காங்க. அவங்க சீர்காழி எம்எல்ஏவும் நம்முடைய கடையநல்லூர் எம்எல்ஏவும் சந்திச்சு பேசியிருக்காங்க. பேசி அவங்களே என்ன சொல்றாங்க, எங்களை குதிரை பேரத்துக்கு ஆட்படுத்துனாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ள வைக்கணும், அவர் விஜயகுமாரை ஒருத்தர் பேரம் பேசினாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நேற்றைக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்களே சொல்றாங்க குதிரை பேரம் நடந்ததுன்னு சொல்றாங்க. டிடிவி தினகரனுடைய எம்எல்ஏ காமராஜர் கிண்டி மாளிகையில புகார் தினகரன் கொடுத்துருக்காரு. கிண்டி காவலத்தில் புகார் இருக்கு. கவர்னர் என்ன தூங்குறாருன்னு தெரியல. இந்த ஆட்சி எப்பனாலும் கவிழ்க்கப்படும். பாஜக நினைத்தால் இந்த ஒரு வழக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாலே போதும். காமராஜர் தினகரன் கொடுத்த கம்ப்ளைண்ட் கிரிமினல் கம்ப்ளைண்ட், அது வீடியோ ஆதாரத்தோட இருக்கு. வீடியோ ஆதாரத்தோடு இருக்கு. இந்த ஆட்சி எப்போனாலும் கவிழ்க்கப்படக்கூடிய ஆட்சி தான். பிஜேபி தயவால் ஆட்சிக்கு வந்தது. பிஜேபி இந்த ஆட்சியை கவிழ்க்கும். அதுக்கு நாள் வெகு தொலைவில் இல்லை. சுதந்திரத்துக்கு கொடியேற்றுவாரான்னு சொல்ல முடியாது. வர சுதந்திரத்துக்கு விஜய் செயின்ட் ஜார்ஜ் கொடியேற்றதுக்கு அனுமதிக்கிறது பிஜேபி தான். அதனால பிஜேபி என்ன நினைக்குதோ தெரியல. தவறு மேலே தவறு அனுமதிச்சுக்கிட்டே இருக்கு. குதிரை பேர் நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. உச்ச நீதிமன்றம் இருக்கு. இவிஎம் இயந்திரத்துடைய மிகப்பெரிய கோளாறு நடந்திருக்கு. 108 இடங்களிலும் தாவேகா வெற்றி பெறவில்லை. அவங்களுக்கு 15% வாக்கு இருக்கிறதே அதிகம். அதனால இந்த இவிஎம் இயந்திரத்துல குளத்தூர்ல செக் பண்ணதுல கோளாறு உண்டு. திமுக உடனே ரிட் ஃபைல் பண்ணாலே போதும். அவங்க தேர்தல் ஆணையம் இந்த கோளாறு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 14 சரியா இருக்குட்டாங்க, கலெக்டர் சொல்லிட்டாரு. இதை வச்சுக்கிட்டு அவங்க உடனடியாக உச்ச நீதிமன்றம் ரிட் மனு தாக்கல் பண்ணா விஎஸ் பாபு நாளை காலையில் வீட்டுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி தகுதி இலக்கம் செய்யப்படக்கூடிய சூழ்நிலை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கு பல தீர்ப்புகள்ல. ஆனா இந்த இவிஎம் இயந்திரத்துல கோளாறு மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். மக்களால் தோற்கடிக்கப்படல. என்னாலும் அவர் மக்களின் முதல்வர். என்னாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்து மக்களுக்கு அரணாக கேடயமாக பணியாற்றக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதியை இவிஎம் இயந்திரம் தோற்கடிக்கப்பட்டிருக்கு. உதாரணம் தான் குளத்தூர். ராஜபாளையத்திலையும் எண்ணிக்கிட்டு இருக்காங்க, அங்கேயும் ஒரு மிஷினில் கோளாறுன்றாங்க. உத்தரமேரில் எண்ணிக்கிட்டு இருக்காங்க. மொத்தம் 5 தொகுதியில் எடுக்கப்பட்டது. இது எப்படின்னு கேட்டால் தேர்தல் முடிஞ்ச உடனே 7 நாட்களுக்குள்ள அந்த தொகுதியில் தோற்ற 2வது வந்த 3வது வந்த நபர்கள் தான் உடனே இதை தாக்கல் பண்ணி தேர்தல் ஆணையம் தாக்கல் பண்ணால் இந்த வேலை நடக்கும். இது மறு வாக்கு எண்ணிக்கை அல்ல, இது செக் அண்ட் வெரிஃபிகேஷன் தான். அதனால இதிலே கோளாறு இருக்குன்னு சொன்னா இன்னும் நுழைந்தால் இவிஎம் இயந்திரத்தின் கோளாறால் இன்றைக்கு இந்த கோமாளி ஆட்சி செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் குழுவிட்டிருக்கிறது. விரைவில் கவிழ்க்கப்படும். நன்றி சார். நன்றி.